இன்றைய ஆன்மீக தகவல். பக்தி என்பது ஒவ்வொருவருடைய மனதிலேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சிலர் ஆழ்ந்த பூஜை செய்வார்கள், 2 மணி நேரம் அமர்ந்து செய்வார்கள். நேரம் இருப்பவர்கள் அப்படி செய்யலாம். ஒரு சிலருக்கு அவசர பக்தியாக இருக்கும். போகிற போக்கிலே இறைவனை நமசிவாயா முருகாயன போவார்கள். இப்படி ஒவ்வொருவருடைய அளவுகோலுக்கும் ஒவ்வொரு விதமாக பக்தி என்பது இருக்கின்றது. ஆக பக்தி என்கின்ற ஒரு உணர்வு மட்டும் எல்லோருக்கும் பொதுவானது. அந்த வகையிலே அதிக நேரம் பூஜை செய்பவர்கள் தான் சிறந்த பக்திமான்கள் என்றோ, தினசரி 2 வேளையும் கோவிலுக்கு செல்வர்கள்தான் நல்ல பக்திமான்கள் என்றோ நம்மால் வரையறுக்க முடியாது. பக்தி என்பதை ஒரு சிறிய கூண்டுக்குள் நாம் நிறுத்த முடியாது. அப்படியானால் பக்தி என்பது என்ன? பகவானிடம் பக்தி கொள்பவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்கின்ற அர்த்தம் இல்லை. பக்தி என்பது அவரவர்களுடைய மனோபாவத்துக்கு ஏற்றதாக அமைகின்றது என்பதுதான் உண்மை. இப்படி பக்தியை பல வகைகளாக பிரிக்கலாம். குறிப்பாக 9 விதமாக பக்திகளை பிரிக்க முடியும், வகைப்படுத்த முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். முதலாவது சிரவணம், அதாவது கேட்டல். பகவானுடைய நாமங்களையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய தாத்பரியங்களையும் பகவானுடைய திருவிளையாடல்களையும் பற்றி கேட்பது இது. அடுத்தது கீர்த்தனம், பகவானுடைய பெருமைகளை பேசுவது, இறைவனை நன்றாக பாடுவது, இவையெல்லாம் கீர்த்தனம் என்று பெயர். அடுத்து ஸ்மரணம், எப்போதுமே பகவானை நினைத்து கொண்டிருப்பது. எந்நேரமும் நாம் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த வேலையின் போது மனதுக்குள்ளே நமசிவாயா என்றோ ஹரே கிருஷ்ணா என்றோ அந்த பகவானுடைய நாமமானது ஓடிக்கொண்டே இருக்கும். பகவானது நாமமானது ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு சிலர் வாய்விட்டு சொல்வார்கள், ஒரு சிலர் மனதுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்து பாத சேவனம், இறைவனுடைய கால்களை விழுந்து வணங்குவது. இதற்கு பாத சேவனம் என்று பெயர். மனதிலே எப்போதும் கிருஷ்ணனுடைய திருவடிகளை நினைத்து கொண்டே இருப்பது, பகவான் சிவனுடைய திருவடிகளை நினைத்து கொண்டே இருப்பது, அன்னை அபிராமியினுடைய கருமாரியினுடைய திருவடிகளை நினைத்து கொண்டே இருப்பது, இதற்கு பாத சேவனம் என்று பெயர். அதற்கு அடுத்து வந்தனம், இறைவனை வணங்குவது, அவனை போற்றுவது, எந்நேரமும் அவனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது, அவனை வணங்கி கொண்டே இருப்பது, இதற்கு வந்தனம் என்று பெயர். அதற்கடுத்து அர்ச்சனம், இறைவனுக்கு நல்ல தூய மலர்களாலும் நல்ல வாசமுள்ள மலர்களையும் பூஜை செய்து அவர்களுக்கு இறைவனுக்கு கனிகளையும் பிரசாதமாக தருவது அர்ச்சனம் என்று பெயர். அடுத்து தாஸ்யம், பகவானுடைய வேலைக்காரனாக நாம் நடந்து கொள்வது. இறைவன் என்ன கட்டளையிட்டாலும் நாம் அதனை செய்ய வேண்டும் என்கின்ற மனோபாவத்தோடு ஒரு தாசனாக வாழ்வது, இதற்கு தாஸ்யம் என்று பெயர். அதற்கடுத்து சக்யம், சக்யம் என்றால் நட்புணர்வு என்று பொருள். இறைவனை நண்பனாக கொள்வது. குச்சேலர் எப்படி இறைவனுக்கு நண்பராக இருந்து எல்லாவற்றையும் பெற்று மோட்சம் அடைந்தாரோ, அதுபோல இறைவனை நம்முடைய நண்பனாக நினைப்பது. இதிலே சுந்தரமூர்த்தி நாயனார் மிகப்பெரிய உதாரணம் நமக்கெல்லாம். இறைவனுடைய நண்பனாக இருந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த ஊனுடம்போடு கைலாயம் அடைந்தார். அப்படி இறைவனை நண்பனாக பாவித்து பக்தி செலுத்துவது. அடுத்து ஆத்ம நிவேதனம், பகவானுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்வது, இதற்கு ஆத்ம நிவேதனம் என்று பெயர். இராமாயணத்திலே இந்த 9 வகையான பக்திக்கும் உதாரணங்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கலாம். ஸ்ரவண பக்திக்கு உதாரணமாக ஆஞ்சநேயர் இருக்கின்றார்.
ராம நாமத்தை எந்நேரமும் உச்சரித்து கொண்டே இருந்தவர் ஆஞ்சநேயர். அடுத்து கீர்த்தன பக்திக்கு வால்மீகி உதாரணமாக இருக்கின்றார். அவர்தான் ராமாயணத்தை இயற்றினார், நமக்கெல்லாம் கொடுத்தார். அடுத்து ஸ்மரண பக்தி, இதற்கு சீதையை உதாரணமாக கொள்ளலாம். அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்ட போதும் அந்த 10 மாத காலம் ராமனையே நினைத்திருந்தார். அடுத்து பாத சேவன பக்தி, இதற்கு பரதனை நாம் உதாரணமாக கொள்ளலாம். ராமனுடைய பாதுகையை வைத்து அரசை ஆண்டவன். ராமனுடைய பாதுகையை அரியாசனத்திலே வைத்துவிட்டு அதற்கடுத்து ஒரு சிறிய அரியாசனத்திலே தான் அமர்ந்து ஆட்சியை நடத்தினான். ஆக பரதன் இதற்கு உதாரணமாக இருக்கின்றான். அடுத்து வந்தன பக்தி, வந்தன பக்திக்கு விபீஷணன் உதாரணமாக இருக்கின்றார். ராவணனுடைய தம்பியாக இருந்தும் ராமனையே வணங்கி நியாயத்தின் பக்கம் நின்று வந்தன பக்தி செய்தார். அடுத்து அர்ச்சனா பக்திக்கு சபரி ராமனுக்கு நல்ல பழங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பழத்தையும் தானே கடித்து பார்த்து சுவையாக இருக்கின்றதா, இதனை ராமருக்கு அளிக்கலாமா என சோதித்து பின் கொடுத்தவள். அடுத்து தாஸ்ய பக்தி, இதற்கு லக்ஷ்மணனை உதாரணமாக கொள்ளலாம். ராமனுடனேயே இருந்து அவரது சொல்படி நடந்தவன், அவரை எந்நேரமும் பின்பற்றியவன். அடுத்து சக்கிய பக்தி, இதற்கு சுக்ரீவனை நாம் உதாரணமாக கொள்ளலாம். ராமனோடு நட்பு கொண்டவன். அடுத்து ஆத்ம நிவேதனத்துக்கான அற்புதமான உதாரணமாக ஜடாயு திகழ்கின்றார் ராவணனிடமிருந்து. அடுத்து ஆத்ம நிவேதனம், இதற்கு உதாரணமாக ஜடாயுவை கொள்ளலாம். ராவணனிடமிருந்து சீதையை காப்பாற்ற முயன்று அதில் தோல்வியுற்றாலும் அதற்காக தன் உயிரையே மாய்த்து கொண்டவர், தன் உயிரையே கொடுத்தவர் சீதைக்காக. ஆக இந்த 9 வகை பக்தியிலே எது நம்மால் கை கொள்ள முடிகின்றதோ அந்த பக்தியை நாம் மேற்கொண்டு பக்தி செலுத்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து நாம் பக்தியை செலுத்த வேண்டும். நமக்கு பார்க்க பிடிக்காத விஷயங்களை கண்ணை மூடிக்கொண்டு தவிர்க்கலாம். பேச பிடிக்கவில்லை என்றால் வாயை மூடிக்கொள்ளலாம். ஆனால் நல்ல விஷயங்களை எப்போதுமே கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் காது திறந்தே இருக்கின்றது நமக்கெல்லாம். ஆகவே எந்நேரம் இறைவனுடைய நாமங்களை நாம் செவி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட செவிகளை திறந்து வைத்துக்கொண்டு இறைவனுடைய நாமங்கள் மட்டுமே நம்முடைய செவிகளிலே வந்து ஒலிக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நடந்து கொண்டே இருந்தால் கால் வலிக்கும், பார்த்து கொண்டே இருந்தால் கண் வலிக்கும், பேசிக்கொண்டே இருந்தால் வாய் வலிக்கும், எழுதிக்கொண்டே இருந்தால் கை வலிக்கும், ஆனால் கேட்டுக்கொண்டே இருந்தால் காது வலிக்காது. அதனால் எப்போதும் நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆண்டாள் திருப்பாவையிலே கேசவனை பாடு என்றும் கேட்டே கிட என்றும் பாடியிருக்கின்றார். ஆகவே இந்த கேள்வி ஞானம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது. இறைவனுடைய நாமத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம், அவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம், எந்நேரமும் இறை பக்தியிலே இருப்போம். நம்முடைய வாழ்வானது சுகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.